சாப்பிட்றது என்ன கீரை முளைக்கீரை அப்படி முளைக்கீரை ரைட் அடுத்தது என்ன மீன் இது என்ன செய்யற நம்ம டேபிள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்களை நேகா ஃபேமிலி சேனல்ல இருந்து நான் உங்கள் ரூபன், நான் உங்கள் நித்தி, இவதான் நேகா குட்டி. ஓகே இல்லை நேகா குட்டி சொல்லுவோம். ரைட் நாங்கள் இன்றைக்கு எங்களை சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்டா குக்கிங். இன்றைக்கி என்ன குக்கிங் பார்க்க போகிறோம்? கணவாய் டவல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணவாய் டவல் பார்த்து நான் என்ன சாப்பிட்றோம் சமைக்கிறோன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்களா? நேயா டவல் சாப்பிடுவோமோ? பிடிக்குமோ? சூப்பர் சூப்பர் சூப்பர். நேயாக கொஞ்சம் ஃபோன் பார்த்தா கொஞ்சம் ரைட் எங்களை சதவீதம் இன்றைக்கி டேபிள் பார்க்குறோம். அதோட சேர்த்து நாங்கள் மீன் கறியும் சமைச்சிட்டோம் வைக்கிறேன், சேர்த்து சாப்பிட போகிறோம். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்கு போவோம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டேபிள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நிதி டேபிள் தானே? கணவாய் நீங்கள் வேண்டியதுக்கே மையெல்லாம் கிளம்பிட்டு நான் எல்லாம் நசிவாட்டு தானே வந்தது. ஓகே நாங்கள் வந்து அடுப்பை மூட்டோம். அது தேங்காய் விட்டுட்டேன். ஓகே சட்டியை பாருங்க அவ்வளோ வடிவாக இருக்கு. நேயா மாதிரியே வடிவாக இருக்கு, நித்திய மாதிரியும் வடிவாக இருக்கு. சரியா? இப்போ என்ன எடுத்துடும்? என்ன கொதிக்கணும்? நேயா தண்ணியை குடிக்கும். தாகம் பிள்ளைக்கு சரியான வெயில். நான் அம்மாவுக்கு சரியான வெயில் வைக்கி தாகமாக இருக்கு. என்ன வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக கிடக்கிற இதை நான் இப்போ எல்லாம் போட்டு இப்படியே போட போகிறோமோ? இல்லை ஒவ்வொன்றா போட காட்டும் அடுத்து. அதனால் ஆடியன்ஸுக்கு பார்க்குறாங்க தெரியும். முதலாவது வெங்காயத்தை போடும், நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு சட்டங்க எண்ணெய் கொதிச்சா சட்டங்க போடுறதெல்லாம் முட்டியாக காட்டும். முதலாவது வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போடுவோமோ? இதெல்லாம் ஆகணும் வதங்க தேவையில்லை. டெவலுக்கு லைட்டாக வதங்கினா காணுமா? நல்லா அரவியல் அப்படியே உங்களுடைய வதங்க பார்த்தியா? ரெண்டு சட்டிக்கு பக்கத்தில் நிற்கக்கூடாது. இதில் இருக்கணும் ஆனால் பறக்கும் வந்தேன் வதங்குது. அப்போ தண்ணி தான். இதான் முதல் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி தான். கரண்டியோ இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயம் போட்டு நல்லா வெண்ணில் தாளிக்க விட்டுக்கிறேன். நல்லா இருக்குது. நல்ல பிளேஸ். எங்களை வீட்டுக்கு முன்னே நல்ல விடலாக இருக்குது. வைக்கிற விடலாக இருக்குது. காற்று மேலே நல்லா இருக்கு. வச்சாச்சோ? சரி நம்ம சரியோ? அதே என்ன எரியுது விடுமா? ரைட் அது ஓகே. ரைட் அச்சா பண்ணல. ஹாய் சொல்லுங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களோ? சரி சாப்பிட்டீங்க. புக் பண்ற அவங்க புக் பண்ணா சொல்ல தேவை. அண்டா கூப்பிடுங்க. அண்டா என் அப்பா சொல்லமா அம்மா சொல்லமா? ஆச்சா சார் ஒன்று வேற ஒக்க போகிறா. சரியா? ஏன் காய் இல்லாமல் நீ அச்சாவோ? நீங்கள் சொல்ல குழப்படி வேறு குழப்படி என்ன சொன்னாங்க செய்கிற மாதிரி நல்லா வெய் கொண்டு வேறு. நான் நீங்கள் கொமெண்டில் போட்டிருக்கீங்க மண் சட்டியில் செய்யுங்கன்னு. நாங்கள் மண் சட்டியில் செஞ்சுருக்கோம். ஆனால் மண் அடுப்பில் கொஞ்சம் செய்கிற கஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு நேகாவையும் வச்சுக்கொண்டு தான் வீடியோ எடுக்கிறது. என்ன நிதி நாங்கள் அதில் வந்து அடுப்பு வச்சு செஞ்சோம்னா புகையல் வீடியோவுக்கு கொஞ்சம் வடிவு இருக்காது. அப்படி இல்லாமல் எடுக்கலாம், செய்யலாம். கொஞ்சம் வெளிவர காலத்தில் கொஞ்சம் முயற்சி செய்யணும்.
இப்போ மண் சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மண் சட்டிக்கு மாறுறோம், அடுப்புக்கு மாறுவோம். ஏன்னு சுவை இல்லாமல் இருக்கலாம் அடுப்புக்கு. அந்த கொத்து தான் சுவைக்கா, மட்டையில் அப்படின்னா தான் சுவைக்கா. ஏன்னா இருமலோடு வந்து எல்லாருக்கும் பெரிய கிடைக்கிறாங்க இருக்குன்னு சொந்த கரவரத்து கொண்டு என்னது கடுகு தெரியுங்க இதே ரைட். கடுகு பெருஞ்சீரகம் என்னென்ன இருக்கு. இதுக்கு தான் முன்னமே சொன்னா தம்பிட்ட கொண்டு கொடுத்துருவோம். ரெண்டு கொஞ்சம் போடுறது தேங்காய் பெருஞ்சீரகம் வெந்தயம் வெந்தயம்லாம் இல்லையா, வெந்தயம் போடுறது எனக்கு நல்லா போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா தாளி வருது. நல்லா கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் வெக்கையாக இருந்து நல்லா காற்றடிக்குது. ஆனால் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பழத்துக்கு வந்துட்டு வதங்கிட்டு வந்துட்டு இப்படி இருந்தால் காணுமோ என்ன சொல்கிறீங்க? லெவலுக்கு நல்லா வதங்கக்கூடாது. எனக்கு செஞ்சு பழக்கம் நான் செஞ்சும் பார்த்தது ரெண்டு செஞ்சு பார்க்குறேன். ரைட். தக்காளி கொடுப்பேன். தக்காளியை கொடுப்போம். தக்காளியை கொடுப்போம். கருவேப்பம் இல்லை நேயா வச்சு கொண்டு கொஞ்சம் வீடியோ எடுக்க பெரிய கரைச்சல் பாடு தலை நேயா குழப்படியே எல்லா பிள்ளைகளும் வேணுமா தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் கருவேப்பம் இல்லை ரண்டை இல்லை சாப்பிடுவோம் பற்றி அப்புறம் பேர தக்காளி பழம் போட போகிறா நேயா போடுவோம். ரைட் மாதிரி ஆச்சா குட் கேர்ள். தக்காளி பழத்தை பார்த்தாலே தான் ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும். இல்லை தக்காளி சோஸும் போடுறேன் என்ன எங்கிட்ட தக்காளி சோஸ் இல்லாத தக்காளி பழம் கூட போட்டுருக்கேன். அவ்வளோக்கு தக்காளி சோஸ் மேலே போட்டு தான் இல்லை போடுவோம் வாங்கி. உப்பு போடுவோம். நீங்களே எடுத்து போடுவோம். அம்மா நான் போடுறோம் நீங்களே போடுவோம். நான் கணக்கு உப்பு போட்டு விடும் அனுபவம். நீ அவளை பாட்டு பாரு பாட்டு பாடு இடிச்சு வச்ச உண்டி எம்மலாகும் போடுவோம். நீ பாட்டு பாட நீ பாட்டு பாடவா பாடம் சொல்லவா சேர்ந்து ஆடவா தேவி சொல்லவா பாட்டு பிள்ளையாதான் பாருங்க. பாலிலாவை போட வந்த பாவை அல்லவா கதை பேராவை சித்தி பேர் கதை ஆளுங்க கிளிச்சொண்டு கிளிச்சொண்டு. ரைட். நேயா நாங்கள் மஞ்சள் கொடுப்போம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் போடுவோம். கொஞ்சமாக மஞ்சளை போடவும். சொல்லு. போடவும். இப்போ நாங்கள் மஞ்சள் எல்லாம் போட்டுன்னு இல்லை மஞ்சளை இன்னைக்கு போடுறது தெரியுமா? மஞ்சளே போடுறது மஞ்சளும் ஒரு விதமான டேஸ்ட்டும் கலரையும் கொடுக்கும். கலரு அதுக்காக மஞ்சள் மஞ்சளில் வந்து மருத்துவ குணம் இருக்கு. மஞ்சள் மருத்துவ குணம் அதுதான் மெயினாக சொல்லணும். ஒரு பொருள் போடுறோம்னா அதில் பிரியோசனை கலராக இருக்குன்னு சொல்லப்போ கலராக இருக்குன்னா ஓகே கலர் இருக்கு மஞ்சள் கலர்லாம் வரும். தூள் எடுத்தாங்க சொல்லுறது தூளண்டா சிவப்பு கலரில் வரும்னு சொல்கிறது. சிவப்பு கலரில் வரும்னு சொல்கிறது. அன்னைக்கு ஒரு குடி குடிக்கலாம் கூட நீங்கள் அம்மா எனக்கு எப்படியம்மா தெரியாது. செவலண்டா செவலை சாப்பிட்றதுக்கும் பார்த்துருக்கேன் ஏன் தெரியுமா? பார்த்துருக்குதுன்னு சாப்பிட்ருக்கேன். செவல் இப்படி தான் செய்யறது சத்தியமாக தெரியாது. என்னண்ணே அவனுக்கு தெரியுமா? சரி தெரியுமா? நல்ல செவல் சமைச்சு வடிவாடை சாப்பிடுவோம். சட்டியெல்லாம் பிரியல போதும் சாப்பிட இல்லாமல் இல்லாம தான் போகும். விதியா வர விதியா கனவா எடுத்தான். ரைட். இதில் அடுத்ததான் மெயின் பிக்சர் கனவை. கனவை இதுக்கு போட்டு காட்டினது நிறைய
கணவாய் கணவாய் பாசமே இல்லை இருக்கா என்ன என்ன வா வா இரு அக்கா விளையாட போடுங்க சரி அக்காவோட விளையாடும் அக்கா போ அக்கா கூட்டிக்கணும் போடுவாங்க வாங்க போட்டு வாங்க சரி நேயா சமைக்க போகிறான் சமைக்கிறா நேயா அப்பா டவல் டவல் நான் கடையில எல்லாம் காசு வந்து சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கி ஆனால் நித்திட்ட கிணக்க திறமை இருக்குது தெரியுமா சும்மா சொல்லக்கூடாது நித்தி வந்து அண்டு இட்டலி சாப்பிட்டது நான் கடையில் சாப்பிட்றத விட வேறு லெவலில் இருந்தேன் இப்போ நான் கடையில எல்லாம் அங்கெல்லாம் வேலையில் வந்து தான் புளியினேன் சாப்பாடு எல்லாம் வேறு மல்லிப்பூ மாதிரி இருந்தது சரி நான் சரி நான் அது நேரம் சொல்ல மாட்டேன் சரி இப்போ சொல்லிக்கிறது தானே பால் எடுத்தேன் அம்மா பால் எவ்வளோ வேணுமோ கனவா அவிஞ்சாச்சு பாருங்க ஒரு 15 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் எல்லா வழியும் அவிய விட்டு அப்புறம் நாங்கள் எடுத்து எப்படி டெவல் வந்திருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்டு காட்டுறோம் நாங்கள் இதை மட்டும் இல்லை இதோட ஸ்பெஷலாக கணக்க சாப்பாடு செஞ்சுருக்கோம் சாப்பிட்டு நான் தான் சாப்பிட காட்டுறோம் நான் நேராக சாப்பிட போகிறீங்க நித்தியம் நீங்களும் சரி நாங்கள் 2 பேரும் சாப்பிட காட்டுறோம் சரியா ஓகே ஓகே இன்றைக்கு பாருங்க நாங்கள் டேபிள் கறி காட்டு நித்தி டேபிள் எடுத்து காட்டு டேபிளை பாருங்க எனக்கு டேபிள் கறி இது மட்டும் இல்லை டேபிளோட ஸ்பெஷலாக என்ன நித்தி காட்டு கீரை பால் கீரை வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பாட்டுக்கு கீரை சேர்த்துக்கொண்டா இல்லை இன்றைக்கி நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன கீரை முளைக்கீரை அப்படி முளைக்கீரை ரைட் அடுத்தது என்ன மீன் இது துள்ளு மண்டை சரி ரைட் நாங்கள் டெவலையும் போடுவோம் துள்ளும் மண்டையோ ரைட் அடுத்தது கனவாய்டல் இதாண்ட ஸ்பெஷல் டெவல் எடுங்க பாபம் நல்ல வாசமா இருக்கு ரைட் பேசி பிள்ளை விட்டால் தான் டேஸ்ட்டாக நான் முதல் செய்கிற மாதிரி எல்லாத்தையும் டேஸ்ட்டு பார்க்கணும் இன்றைக்கி நான் டெவலுக்கு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும் வளமையாக உனக்கு சாப்பாடு ஓகே இது சாப்பிடுவா இன்றைக்கி நாங்கள் நல்ல வாழை இலையில் வெட்டி கீரை கொள்ளு மண்டை மீன் வெள்ளைப்பச்சை சோறு டெவல் இன்றைக்கி ஸ்பெஷல் சரி சரி நீங்கள் சாப்பிடுங்க இந்த இடக்கை வளவனுடைய கை அடிபடு இப்படி எடுத்து இதை எடுத்து போட்டு ஒரு சவல் அடி என்ன அடிக்கணும் நல்லா இருக்கு கீரையும் கனவாயும் சேர்ந்து ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கு நம்ம சாப்பிடு சொல்கிறோம் சாப்பிடவே இல்லையா நல்லா இருக்கு சூப்பராக காலமையில் சாப்பிடு லைட்டாக பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் என்னது இன்றைக்கி நான் செஞ்ச சாப்பாடு அல்டிமேட் நல்லா இருக்குண்ணே இதுக்கு பசி போகிறேன் எல்லாருக்கும் பசி தான் இதுக்கு பசி வீடியோ மேனுக்கு பசி நேரில் கரையும் சாப்பிட்ற டைம் லேட்டா ஓகே நாங்கள் உங்களுக்கு தான் நான் கேட்கணும் பிடிச்சிருக்கோம் சாப்பாடு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது வீடியோ பார்க்குறாங்க வீடியோ பிடிக்கும் நான் செய்த முறை பிடிச்சிருக்கு ஆனால் உண்மையை தான் சொல்லுவேன் வீடியோ பிடிச்சிருக்கும் செய்கிற சாப்பாடு நல்லா இருக்கேன்னா சொல்லுவேன் இல்லை சொல்லுவேன் அதெல்லாம் சண்டையும் பேர் பிடிச்சிரு நல்லா இல்லாடி என்னதான் செஞ்சதுன்னு சொல்லுவாங்க நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க செய்யவும் விருப்பம் இருக்கும் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ பாருங்க எங்களை நல்லா சப்போர்ட் தாங்க
சப்ஸ்கிரைபர் இன்னும் 1000 தாண்ட இல்லை தாண்டணுன்ட்டு விரும்பிக்கொள்கிறேன். இந்த வீடியோட மேபி ஒரு 600 வரும் நினைக்கிறேன். இன்னும் கூடினா நல்லம், சப்ஸ்கிரைபர் கூடி வியூவர்ஸ் வந்து வாட்சர்ஸ் வந்தால் தான் எங்களுக்கு நல்லம். இங்கே பார்க்குறதும் அப்போ தான் எங்களுக்கு வாட்சர்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் விரும்பி பார்க்குறீங்கன்னு. ஆனால் ஆதரவு கிடைக்குதானே. ஆமாம், இவ்வளோ நாளுக்குள்ள இந்த ஆதரவு கிடைச்சது பெரிய இதாக சந்தோஷம். எங்களுக்கு வீடியோ செய்கிறதுக்குமான ஒரு அடுத்தடுத்த சந்தோஷமாக விருப்பமாக இருக்குது. நான் அடிக்கடி போன பார்க்குற வியூஸ் வருது, நான் பார்க்குறவங்களை கமெண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு நம்ம வீடியோ செய்கிறது. சில இப்போ முதலாக செய்யல கொஞ்சம் தடங்கள் வருது. ரெண்டாவது நாங்கள் அதை இல்லாமல் சில நிறுத்திக்கு எனக்கு சண்டையும் வரும். என்னது என்ன எப்படி செய்கிறது, என்ன கதைக்கிறது வந்து யூடியூப் செய்கிறேன்னா சில வீடியோ எடுக்கிறேன்னா சும்மா இல்லைன்னு. இப்போ நாங்கள் வீட்டை எடுக்கிறது இப்போ வெளியில் போய் கதைச்சி எடுக்கிறதுக்கும் பெரிய விஷயம் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரூபன், நான் உங்கள் நித்தி. ஓகே, நீங்கள் ஃபேமிலி விளாக்ஸாக பாய்.